கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ளக் பாயிண்ட் ஒண்ணு புதுசா அடிச்சிருந்தோம். அதில பார்த்தீங்கன்னா 3 சாக்கெட்டுக்கு ஒரே ஒரு 15 ஆம்ப் சுவிட்ச் வச்சிருந்தோம். அந்த 15 ஆம்ப் சுவிட்ச் வேலை செய்யலன்னு சொல்லியிருந்தாரு. அந்த 15 ஆம்ப் சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் ஆக மாட்டேன்து. அப்படியே பெல் சுவிட்ச் மாரி அப்படியே ப்ரெஸ் ஆகி ரிட்டர்ன் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு நான் செக் பண்ணியிருந்தேன். அந்த சுவிட்சில பார்த்தீங்கன்னா கீழ இன்புட் குடுத்தா அவுட்புட் மேல லைன் வரல. அந்த கஸ்டமர் அந்த ப்ளக் பாயிண்ட் ஒர்க் ஆனனால வந்து எனக்கு வேலைலாம் நிக்குது கொஞ்சம் அர்ஜென்ட்டா மாத்தி குடுங்கன்னு சொல்லியிருந்தாரு சுவிட்ச. அந்த கஸ்டமர் சுவிட்சுக்கு பதிலா 16 ஆம்ப்ஸ் பிரேக்கர் வாங்கி மாத்தி குடுத்துட்டேன். அந்த சுவிட்ச போட்டு 10 நாள் தான் ஆகுது. சுவிட்ச் ஃபால்ட்டு. அந்த சுவிட்ச கழட்டி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, பின்பக்கம்லாம் ஃபியூஸ் கேரியர்ல வர பீங்கா மாரி அந்த செட்டிங்லாம் பின்னாடி இருக்கு. அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, சாதா சுவிட்ச் எல்லாம் பிளாஸ்டிக் தான் இருக்கும். இதெல்லாம் அந்த மாரி பின்னாடி ஹெவியா இருக்கனால எந்த ஃபால்ட்டும் ஆகாதுன்னு கடைக்காரர் சொல்லியிருந்தாரு. அதனால தான் நான் அந்த சுவிட்ச வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். சுவிட்சு, சாக்கெட்லாம் எல்லாம் பிராண்டட் கம்பெனியா வாங்கி போடுங்க. இப்போ எல்லா இடத்துலயும் மாடல் சுவிட்ச் போடுறனால, நெறைய லோக்கல் கம்பெனி ஃபுல்லா மாடல் சுவிட்ச் இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. குவாலிட்டியே இருக்கிறதில்ல. ஒரு சில கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா, பிராண்டட் வித்தா கம்மி லாபம். இந்த மாரி லோக்கல் சுவிட்ச் வித்தா அவங்களுக்கு அதிகமான லாபம் வரும்னு இந்த மாரி குடுத்துடுறாங்க. எல்லா கடைக்காரங்க சொல்ல வரல. ஒரு சில கடைக்காரங்க இந்த மாரி பண்ணிடுறாங்க. இந்த மாரி 15 ஆம்ப் சுவிட்ச் எல்லாம் நம்ம கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, ஓவன் இந்த மாரி பவரா இருக்கக்கூடிய பொருள் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம 15 ஆம்ப் சுவிட்ச் போடுவோம். அதனால இந்த 15 ஆம்ப் சுவிட்ச்லாம் நல்ல கம்பெனியா வாங்கி போடுங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பல விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ.